இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நம்ம விஜய் தேவரகொண்டா நடிச்ச கிங்டம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதோட பாசிட்டிவ் எல்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்புறம் நம்ம அனிருத் மாமா இவங்க 2 பேரும் படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. அப்புறம் 3வதா ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் தேவரகொண்டா. அவரோட நடிப்பு அசூரத்தனமா இருக்கு. இந்த லைகர் படத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்டாரு. நான் இருக்கேன்டா, என்னோட நடிப்பு திறமைன்னா எங்கேயும் போகலடா அப்படின்னு சொல்லி நடிச்சு பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு டெடிகேட்டடா நடிச்சிருக்காரு. அப்புறம் இதோட டைரக்டர் நம்ம நானியை வச்சு ஜெர்சி படம் எடுத்த அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கவனம் செலுத்தின அவரு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கோட்டை விட்டாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளோ ஃபியூ லேக்ஸ் இருக்கு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பல பல தமிழ் படங்களோட சீன்ஸை மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு செட் ஆகாத கிளைமேக்ஸ். அப்புறம் நம்ம ரெட்ரோ படத்தோட கிளைமேக்ஸோட கொஞ்சம் ஒத்து போகுது. இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா இந்த கிங்டம் படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஜிஎஃப் மாரி வந்திருக்க வேண்டிய படத்தை செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கோட்டை விட்டதால நல்லா வந்திருக்க வேண்டிய படம் ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக மாறிடுச்சு. வீக்கெண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போயிட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோ போரிங்காலாம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கும். இது விஜய் தேவரகொண்டா ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஓகே.